ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சோடனே பேக் ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ்ட்ட 2 பேர் பேசுகிறாங்க. உங்களுக்காக ஸ்பெஷலாக ராக்கால டிசைன் செய்யப்பட்ட லாக்கர் ரூம் இருப்பதாக அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ட்ரிஷ் ஸ்ட்ரேட்டஸ் இருக்காங்க. ட்ரிஷ் ஸ்ட்ரேட்டஸ் வந்து என்னோட ரெஸ்லிங்கை வந்து லைவாக பார்க்க போகிறாங்க என்னோட பசங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கரண்ட் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி டிஃப்னி ஷார்ட்டனை வரவேற்பாங்க. டிஃப்னி ஷார்ட்டனை பற்றி வரவேற்பனே அவங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வந்த உடனே என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, 2 பேருமே சேர்ந்து ரிங்கில் செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டிஷர்ட்டை கழட்டி ஆடியன்ஸ் பக்கத்தில் தூக்கி விட்டு எறிவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரும் மாறி மாறி புகழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் இருக்கிறதுனால பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல யார் வரான்னு கேட்டிங்கன்னா, பிப்பர் நியூனா அதுக்கப்புறம் சில்சா கிரீனும் வராங்க. இவங்க 2 பேரும் வரும்போதே பேசிக்கிட்டே வராங்க. இவங்க 2 பேரும் வரும்போது, நான் தான் இங்கே சாம்பியன், நான் தான் இங்கே பவர்ஃபுல், ஆனால் நீங்களாம் என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்கிறீங்கன்னொன்னே டொர்லாண்டோ மக்கள் வந்து சில்சா கிரீனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட ஹோம் டவுன் மாதிரி இது, அதனால் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு டேக் டீம் மேட்ச் உருவாகுது. அது யார் இருக்கீங்க, பிப்பர் நியூவின் அண்ட் சில்சா கிரீன் வர்சஸ் டிஃப்னி ஷெல்டன் அண்ட் ட்ரிஷ் ஸ்ட்ரேட்டஸ் இவங்களுக்கு டேக் டீம் மேட்ச் உருவாது. இந்த மேட்சை வந்து இன்டர்ஃபியர் ஆகி பாதியாக இன்டர்ஃபியர் ஆகிடுச்சு நயா ஜாக்ஸும் அதுக்கப்புறம் வந்து கேண்டிலேவும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எலிமினேஷன் சேம்பரில் அவங்களுக்கு டேக் டீம் மேட்சஸ் இருக்குன்றதுனால அந்த மேட்சுக்கான ஃபியூடை இங்கேயே ஆரம்பிச்சிருவாங்க. பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. மாறி மாறி அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, டிஃப்னி ஷெல்டனுக்கு தன்னோட ஃபினிஷராக போடலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த நயா ஜாக்ஸை பின்னாடியிலேருந்து வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. ட்ரிஷ் ஸ்ட்ரேட்டஸ் அட்டாக் பண்ணி காப்பாற்றிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜாக் எஃபெக்ட் டேமாட்டோங்க அதுக்கப்புறம் சோலோசிக்கா சந்திப்பாங்க. சோலோசிக்கா வந்த உடனே ஜாக் எஃபெக்ட் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் நடந்தது தெரியாமல் நடந்துருச்சு, அது என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவார். சரி அதெல்லாம் விட்டு இப்போ நம்ம குடும்பத்துக்காக சாம்பியன்ஷிப் தேவை, அதை நீ தான் கொண்டுட்டு வரணும், அந்த வேலையை நீ தான் செய்ய போகிற. எப்படி செய்ய போகிறனா, இப்போ நீ நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடக்க போது அதில் ஜெயிச்சு நீ அந்த சாம்பியன்ஷிப்பை இங்கே கொண்டுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே ஜாக் எஃபெக்ட் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்புவார். ஏன்னா ஜாக் எஃபெக்ட்டுக்கு அடுத்த சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச்சு அந்த மேட்சுக்காக போவார். யூஎஸ் சாம்பியன்ஷிப்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அந்த மேட்சுக்காக ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரே வருவார். அதுக்கப்புறம் ஜாக் எஃபெக்ட் வருவார். 2 பேரும் வந்த உடனே மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடியே பேக் ஸ்டேஜில் ஆண்ட்ரே வந்ததுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான லாக்கர் ரூம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த லாக்கர் ரூம் டிசைன் செய்யப்பட்ட லாக்கர் ரூமில் சுற்றி பாட்டில் அடிக்கும் ரோஸ் சரக்கு பாட்டில். அந்த இடத்துல வந்து ஆட்ருத்து இருப்பார். ஆட்ருத்து நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி, உனக்கு ராக் இது ஸ்பெஷலாக செஞ்ச லாக்கர் ரூமா, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ருத்து அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ்ட்டை பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பேக்கில் வச்சிருந்த பீஸாவை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல கோடி ரோட்ஸ்ட்டு கிளம்பி போயிடுவார். ஆட்ருத் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆட்ருத்து போனோன்னே இப்போ வந்து நம்ம ரிங் சைடுக்கு வந்துடுவோம். ஏன்னா ரிங் சைடில் மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே. நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் டோர்னமெண்ட் நடக்குது, யூஎஸ் சாம்பியன்ஷிப் நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச். அந்த மேட்சுக்காக வந்து ஃபஸ்ட்டு யார் யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ரே வர்சஸ் ஜாக் எஃபெக்ட் நடக்கும். இந்த மேட்ச் வந்து யாராவது இன்டர்ஃபியர் ஆவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து எந்தவித இன்டர்ஃபியர் இல்லாமல் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜாக் எஃபெக்ட் வின் பண்ணது மூலியமாக யூஎஸ் சாம்பியன்ஷிப்கான நம்பர் 1 கண்டெண்டர் டோர்னமெண்ட்டில் நம்பர் 1 கண்டெண்டர் லிஸ்ட்டில் ஆட் ஆகிருப்பார். அடுத்தடுத்து மற்றவங்களாம் ஜெயிக்கும் போது அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பேக் சைடில் நடந்த கான்ட்ரவர்சி காரணமாக லாஸ் கர்சா வர்சஸ் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். டேக் டீம் மேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. லாஸ் கர்சா வர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் இந்த டேக் டீம் மேட்சஸ் வந்து முழுசாக நடக்கவே இல்லை. இந்த டேக் டீம் மேட்ச்சில் இடையில வந்து மோட்டார் சிட்டி மிஷின் கட்ஸ் ஒவ்வொரு டீமாக ஃபஸ்ட்டு வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா டை டீம் வருவாங்க. அதுக்கப்புறம் பிட்டி டிட்லி வருவாங்க. அதுக்கப்புறம் மோட்டார் சிட்டி மிஷினுக்கு வருவாங்க. எல்லா டேக் டீம் மெம்பர்ஸும் பயங்கரமாக அந்த இடத்துல கலவரம் மாதிரி அடிச்சுப்பாங்க. அடிச்சுக்க ஆரம்பிச்சுன்னு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் உள்ள அஃபிஷியல் டீம்ஸ் மெம்பர்ஸ்லாம் வருவாங்க, வந்து தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனாலும் இந்த ஃபைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. பயங்கரமாக எல்லாருமே மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸை பார்ப்பார். கோடி ரோட்ஸை பார்த்து ட்ரீம் மேக்கர் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, ராக் உனக்கு பெரிய ஆஃபர் பண்ணியிருக்கான், ராக் உன்னோட ஃபேமிலி அப்புறம் உன்னோட குழந்தைங்க எல்லாத்தையும் வேறு லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான். அதனால் நீ வந்து நாளைக்கு என்ன செய்ய போகிறன்றதை நான் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எஸ் சொல்லுன்றதான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் வந்து ராக்கு சொன்னதை வந்து இந்த மாதிரி செய்ய சொல்லுவார் அப்படின்றத பேக் ஸ்டேஜில் காப்பான். அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸ்ட்டை ட்ரீம் மேக்கர் பேசிட்டு போனோடனே கோடி ரோட்ஸ் வந்து ஒரு மாதிரியாக யோசிப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆடியன்ஸ் சைட்லேருந்து ட்ரீம் மேக்கர் அப்படியே ரிங் சைடுக்குள்ளே நடந்து வருவார். அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஆளையும், அதாவது எலிமினேஷன் சேம்பரில் உள்ள ஒவ்வொருத்தவங்களையும் தாக்கி பேசிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கையில் எடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜான்சினா தான். ஜான்சினா தான் ராயல் ரூமில் தோற்றதுக்கப்புறம் எலிமினேஷன் சேம்பர் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவன் ஈஸியாக வந்துட்டான். ஆனால் அவன் இங்கே இல்லை. இருந்தாலும் அவனுக்கு வந்து இவ்வளோ ஈஸியாலாம் வாய்ப்புலாம் கிடச்சிருக்கக்கூடாது. நான்லாம் ஒவ்வொரு வச்சு குவாலிஃபிகேஷன் மேட்ச்லாம் ஜெயிச்சேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருந்த கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ரிங்குள்ளே வராமல் கமெண்ட்ரி டேபிள் மேலே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த ட்ரீம் மேக்கர்
மேக்கர். அதுக்கப்புறம் அவர் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் டேமியன் பெஸ்ட்டை குறுக்க வருவார். டேமியன் பெஸ்ட்டை குறுக்க வந்தோடனே, ஏய் நீ என்னடா செஞ்ச, பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க, உன்னை விட ஆற்றுத்து வந்து நல்ல விஷயமா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நீ என்ன ஸ்க்ரூ பண்ண வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ட்ரீம் மேக்கர். அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும். இவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி பயங்கரமாக பில்ட் ஆகிட்டு இருக்கும். நான் வந்து நீ வந்து சிஎம் பங்கிட்ட ஓவராக பேசினது தான் ரெசில்மேனியில் அவனை அட்டாக் பண்ண, அதை வச்சு நான் கேஷ் இன் பண்ணேன், நீனு வேணா மணி இந்த பேக் வின் பண்ணி கேஷ் இன் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த இடத்துல வந்து செத்ரோலின்ஸ் மியூசிக்கும் செத்ரோலின்ஸ் வரும். செத்ரோலின்ஸ் வந்து அவர் வந்து எலிமினேஷன் சேம்பரில் இருக்க போகிறத பற்றி பேசுவார். அது மட்டும் இல்லாமல் ட்ரீம் மேக்கர் பற்றி பேசுவார். டேமியன் பெஸ்ட் டிடி பேசுவார். எலிமினேஷன் சேம்பரில் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு போகிறார். அவர் பேசிக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் சிஎம் பங்க்னு ஆடியன்ஸ் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சிஎம் பங்க் மியூசிக் வரும். சிஎம் பங்க் வந்து அவரும் என்ட்ரன்ஸில் பேசிக்கிட்டே வருவாங்க. என்னடா ஆளாளுக்கு எலிமினேஷன் சேம்பரில் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டீங்க, இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பர் என்னது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து செத்ரோலின்ஸை பற்றி சொல்லுவார். செத்ரோலின்ஸை பற்றி சொல்லுவார், நீலாம் எலிமினேஷன் சேம்பர் வந்திருக்கிற, உன்னை ரெசில்மேனியாவுக்கு வருவேன்னு நினைக்கிற, நீ ரெசில்மேனியாவுக்கு வர துளி கூட தகுதி இல்லை. அவங்க பாரு, அவன் என்கிட்ட தோத்தவன் தான், நீனும் என்கிட்ட தோத்தவன் தான், என்கிட்ட தோத்தவனா தான் நிற்கிறீங்க, என்ன நடக்குதுன்றது இங்கே ஒன்றுமே புரியல, எல்லாம் தோத்தம் பாயிலெல்லாம் உள்ள போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் நக்கலாக பேசுகிறார். அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸ் என்ன சொல்லுவாங்க, நான் ரெசில்மேனியாவுக்கு போகலைன்னா நீ போக முடியாது, அது தெரிஞ்சுக்க, ஏன்னா ஒன்றையும் போக விட மாட்டா அப்படின்ற மாதிரி ஒரு எச்சை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜான்சினா வர மாதிரி மியூசிக் வரும். கடைசியில் பார்த்தா லோகன் பால், எனக்கு தெரிஞ்சிருச்சு லோகன் பால் தான் வருவார்னு. ஆனால் ஜான்சினா மியூசிக்கை போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒவ்வொரு ஆளையும் பற்றி பேசுவார். அங்கே பார்த்து சிஎம் பங்கு எங்கே இருக்கிற, என் கண்ணுக்கே தெரியலன்னு சொல்லி சிஎம் பங்கு பேசுவார். அதுக்கப்புறம் வந்து செத்ரோலின்ஸை பேசுவார். செத்ரோலின்ஸ் என்னடா ஜோக்கர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க, நீ போட்டிருக்க ட்ரெஸ் எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுவார். அதுக்கப்புறம் டேமியன் பெஸ்ட், நீ சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் பற்றி பேசுவார். எல்லாரையும் பற்றி பேசுவார். அதுக்கப்புறம் லோகன் பால், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்த நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடக்கும் யூஎஸ் சாம்பியன்ஷிப்க்கான. அந்த மேட்சுக்காக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, யார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்ஏ நைட் வர்சஸ் சாண்டா எஸ்கோபார், இவங்க 2 பேருக்கு நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா எல்ஏ நைட் வின் பண்ணி வந்து நம்பர் 1 கண்டெண்டர் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் வந்து செலக்ட் ஆன 2வது மெம்பர் ஆகிடார். ஃபஸ்ட்டு ஜேக்கப் ஃபேக்ட், 2வது எல்ஏ நைட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அடுத்து என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, கார்மலோ ஹைஸ் மேட்ச்க்காக ரெடி ஆகிட்டு இருப்பார். அந்த இடத்துல வந்து மிஸ் வந்து என்கரேஜ் பண்ணி அனுப்புறோம். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வரும். கோடி ரோட்ஸ் வந்து மிஸ் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் நீ வந்து ராக் கொடுத்த ஆஃபரை நீ ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி பேசுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ராக் கையில் தான் ஹாலிவுட்டே இருக்குது, ராக் தான் எல்லாமே இனிமே அப்படின்ற மாதிரி பேசுவார். அந்த மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் ராக் ஒன்று வேறு லெவல் கொண்டு போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி கோடி ரோட்ஸை வந்து புஷ் கொடுப்பார். ராக்கு கூட போய் ஜாயின் பண்ணுற மாதிரி, ராக் ஆஃபர் அக்செப்ட் பண்ணுற மாதிரி பேசுவார். அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, கார்மலோ ஹைஸ் வர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமன், இவங்க 2 பேருக்கு நடக்கிற மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து ரெஃப்ரி திசை திருப்பிட்டு இருப்பார், டைம் ஆட்டவங்க. அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கார்மலோ ஹைஸ் சேர் எடுத்து கீழே தட்டிட்டு அதுக்கப்புறம் பிரான் ஸ்ட்ரோமன் கையில் போட்டுவார். பிரான் ஸ்ட்ரோமன் அடிச்சுன்ற மாதிரி காமிச்சிருவார். அதனால ரெஃப்ரி இந்த மேட்சை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணி கார்மலோ ஹைஸை வின் பண்ண வச்சிருவார். அதுக்கப்புறம் கடுப்பான பிரான் ஸ்ட்ரோமன் அதுக்கப்புறம் வந்து டைம் ஆட்டவங்க போட்டு அடித்து பவர் பாம்பை போட்டு தெறிக்க விட்டு போயிடுவார். இந்த மேட்ச் வந்து ரிசல்ட் வந்து கேவலமாக முடிஞ்சது. எனக்கு ஒரு கொஞ்சம் கடுப்பான விஷயமாக தான் இருக்குது. அடுத்து என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, 6 உமன் டேக் டீம் மேட்சஸ். இந்த மேட்ச் யார் இருக்குன்னா, பெனிகா பிளேயர் அண்ட் நயோமி அண்ட் பெய்லி வர்சஸ் ரிக்கி ராண்டேக்கிள் அண்ட் லிவ் மோர்கன். அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ராக்னிஸ், இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் ராக்னிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெய்லியை முடிச்சு வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல யாரும் எதிர்பார்க்காத விதமாக ராக்னிஸ் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கிற நேரத்தில் அலெக்சா பிளிக்ஸ் பின்னாடியே வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணும்போது அது கிளிச் மூமெண்ட் வந்துட்டு போயிட்டுருக்கோம். அதாவது வேட் ஃபேமிலியோட சிம்பிள்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்கோம். பயங்கரமாக இருக்க இவங்களோட ஸ்டோரி லைன் அடுத்து கொஞ்சம் நல்லா மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, சின்சியனுக்கு முறை பேக் ஸ்டேஜில் இருந்து அப்படியே ஒவ்வொருத்தவங்களுக்கும் வார்னிங் கொடுக்குறாரு. யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நம்பர் 1 கண்டெண்டர்லேருந்து செலக்ட் ஆன ரெஸ்லர்ஸை. அது யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜேக்கப் ஃபேக்ட்டுக்கு வார்னிங் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கார்மலோ ஹைஸ்க்கு வார்னிங் கொடுக்குறாரு. கடைசியாக எல்ஏ நைட்டுக்கு வார்னிங் கொடுக்குறாரு. எல்லாருமே என்னோட டாகுக்கு இரையாவ போகிறீங்கடா அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஜேக்கப் ஃபேக்ட் வர. ஜேக்கப் ஃபேக்ட் வந்துட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஜேக்கப் ஃபேக்ட் வரும்போதே வந்து எல்லாருக்குமே கார்மலோ ஹைஸ் ஒன்று தூள் ஆக்க போகிறேன், அது மட்டும் இல்லாமல் எல்ஏ நைட் ஒன்று பிச்சு எரிய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜேக்கப் ஃபேக்ட் ஒரு வார்னிங் கொடுத்துக்கிட்டே வராரு. ஏன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அனுப்பியிருப்பார் சோல்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச்சில் வந்து 3 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். கார்மலோ ஹைஸும் உண்மையிலேயே நல்லாவே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து ஜேக்கப் ஃபேக்ட் வந்து கார்மலோ ஹைஸுக்கு தன்னோட ஃபினிஷரை போடுவார். ஃபினிஷரை போட்டுட்டு ஜெயிக்கலான்னு போகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கார்மலோ ஹைஸை பின் பண்ணுற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எல்ஏ நைட் வந்து காலை வாரி விட்டு ஜேக்கப் ஃபேக்ட் வெளில இழுத்து போட்டு உள்ளே போய் எல்ஏ நைட் பின் பண்ணி வின் பண்ணி நம்பர் 1 கண்டெண்டர் ஆகிட்டார். சின்சியனுக்கு முன்னாடி மோத போகிறாரு அடுத்து அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸை பார்த்து கோடி ரோட்ஸ் வந்து ரிங்கில் போய் என்ன சொல்ல போகிறான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருவர் சிஎம் பங்க் அந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவார், நீ வந்து உன்னோட
உன்னோட ஆத்மாவை கேட்டிருக்கான், உனக்கு நல்ல ஆஃபர்லாம் பண்ணியிருக்கிறான், நீ அதை வேணா ஏற்றுக்கோ. கடைசியில் நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் அதை ஏற்றுக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அவன் மூஞ்சிலே விட்டேறிவான். அதை நீ செய்யின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து இங்கே திசை திருப்பே வரல. ஆனால் எனக்கு உனக்கு ரிசல்மேனியாவில் மேட்ச் நடக்கணுன்ற எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் எலிமினேஷன் சேம்பரில் ஜெயிச்சு உன்னை ரிசல்மேனியாவில் சந்திக்க வரேன். ஸ்மாக்டவுனுக்கு மெயின் இவெண்ட் ஸ்மாக்டவுன் மெயின் இவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் வரார். கோடி ரோட்ஸ் வந்த உடனே வெல்கம் பண்ணுறாங்க. கோடி ரோட்ஸ் வந்து மைக்கேல் கோல் கேள்வி கேட்குறாரு. மைக்கேல் கோல் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் நீங்கள் எப்படிப்பட்டவர்ன்ற மாதிரி கோடி ரோட்ஸை புகழ்ந்து பேசுகிறா. நீங்கள் 2 ரிசல்மேனியா விளையாண்டுறீங்க, அது 2 ரிசல்மேனியா மெயின் இவெண்ட் விளையாண்டுறீங்க. மெயின் இவெண்ட் விளையாண்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க கேட்டிங்கன்னா, சாம்பியன் ஆகிருக்கீங்க, உங்களோட தந்தையோட கனவை நிறைவேற்றிருக்கிறீங்க, இப்படிப்பட்ட நீங்கள் சாதனைலாம் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ண போகிறீங்களா இல்லைன்னு கேட்குற. உடனே கோடி ரோட்ஸ் பேசும்போது இருக்க நீங்கள் திசை திருப்புற மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் இந்த ஆஃபரை நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஆஃபர்லாம் கிடைக்கும். அதாவது நீங்க வீட்லயே இருக்கலாம் அதிக நாள். நீங்க சின்ன சின்ன ஈவெண்ட்லாம் பங்கேற்க தேவையில்ல. லைவ் ஈவெண்ட் குட்டி லைவ் ஈவெண்ட்லாம் பங்கேற்க தேவையில்ல. நீங்க பெரிய பெரிய பேப்பர் வில வின் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆஃபர்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அந்த காரை காமிக்கிறாங்க. அந்த கார் வருது, ஒரு கார் சிவப்பு கலர் கார், கோடி ரோட்ஸ் லோகோ போட்ட கார். அந்த காரை காமிச்சிட்டு அந்த காருக்கு கிட்ட போனோடனே ராக் வந்து ஸ்கிரீன்ல தோன்றா, டொரண்டோ மக்களே, நான் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கிறேன், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவேன், நாளைக்கு 24 மணி நேரத்தில் கோடி ரோட்ஸ் நீ என்னோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணணும். இதோ பாருங்க, உங்களுக்காக நான் பிரைவேட் ஜெட்ல பறந்து வர போறேன். அதனால உங்களுக்கு சந்தோஷம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ராக்கோட மியூசிக் கேட்டோன்னே ராக் வருவான். ராக் வந்து நீ ஹக் பண்ற, ஹக் பண்ணி கட்டி பிடிச்சி ராக்கோட ஆஃபரை அக்செப்ட் பண்ற. அப்படி நீ அக்செப்ட் பண்ணும்போது தான் உனக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ற. கோடி ரோட்ஸ், நான் உன்கிட்ட ஒன்று காமிக்கணும்னு நினைக்கிறேன், நீ இதை மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து எனக்கு நானும் நீ மெசேஜ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறோம், அதனால வந்து நீ இந்த டேட்டை நீ மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த டேட் உன்னோட தந்தையோட நினைவு நாள், உன்னோட தந்தை இறந்த நாள். அந்த இறந்த நாளில் தான் நீ என் மனசுக்குள்ள வந்த, உன் தந்தைக்கு அப்புறம் என் ஹார்ட்ல இடம் பிடிச்ச ஒரே ஆள் நீ தான். நீ என்னோட ஆஃபரை அக்செப்ட் பண்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு ராக்கு. இந்த ஸ்மாக் டவுன்ல நடந்துச்சு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ற கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.